எங்க எங்க மாவட்டத்துல எங்க ஆளுக்கு இத்தனை கோடி பேர் இருக்கிறோம், நீங்க மொத்தமே நீங்க 1,00,000 பேர் கூட இல்ல, நீ எப்படா அமைச்சரான, நீ எப்படா முதலமைச்சரான? அப்ப எங்களுக்கு இல்லாத தகுதி எல்லாரும் கேட்பான். இங்க சாதி வாரிய கணக்கு எடுத்துட்டோம்னா, இன்ன சாதியில் இவ்வளவு பேர் தான் இருக்காங்கன்னு புள்ளி விவரம் சொல்லிட்டோம்னா தமிழ் சமூகம் விழித்துக் கொள்ளும். 45 பேர் நீங்க இந்திக்காரன். அப்ப எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கொங்கு மாவட்டத்துலதான் இந்திக்காரன் வந்துட்டானு பார்த்தா இல்லை. தஞ்சாவூர்ல கும்பகோணம் பக்கத்துல ஒரு கிராமத்துல நாத்து நடுக்கிற வேலையை இந்திக்காரன் செஞ்சுட்டு இருக்கான். நீங்க போன தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? ஆம், நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு சொன்னீங்களா இல்லையா? இந்த 4 ஆண்டு காலத்தில் நீங்கள் குறைத்த ஒரு கடையை திமுகவால் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு கடை. இன்னும் சில தினங்கள்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய தலைமையில நடக்க போகுது அப்படின்ற சில தகவல் வருது. அந்த மாநாடு குறித்து சொல்லுங்க சார். என்ன மாநாடு அது? நீங்க 16ஆம் தேதி தானே கேக்குறீங்க? 16ஆம் தேதி செங்கல்பட்டு திருப்போரூரில் நடக்க இருக்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும், பஞ்சமர் நிலங்களை மறுபடியும் மீட்க வேண்டும் என்ற தலைப்பில் தமிழ் தேசிய இனங்களில் தமிழ் சமூகங்களில் சின்ன சின்ன அமைப்புகளாக, சின்ன சின்ன பிரிவுகளாக, சின்ன சின்ன முரண்பாடுகளோடு இருக்கின்ற அத்தனை அமைப்புகளையும், அத்தனை தமிழ் சமூக அமைப்புகளையும் ஒன்றாக திரட்டி அண்ணன் சீமானின் தலைமையில் ஒரு எழுச்சியும் புரட்சியுமாக ஒரு வரலாற்று ஒரு பெரும் நிகழ்வை நாங்கள் துவக்க புள்ளி வைக்க இருக்கிறோம். 16ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்போரூர்ல 4 மணிக்கு அதை ஒரு பேரணியோட நாங்க தொடங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போலதான் அதை நடத்த போறோம். நாங்க குறிப்பா சொல்ல வரும்போது என்ன, அதுதான் சதிகளை கலைந்திட சாதியை கணக்கெடு, வஞ்சகர் கையில் பஞ்சமர் இல்லாம மீட்டெடு. அதாவது இத்தனை ஆண்டு காலமா நாங்க இப்ப திரும்ப திரும்ப கேட்பது, நம்மை விட பின்னுக்கு இருக்கிற பீகார் மாநிலத்தில எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆயத்தமாகி விட்டார்கள், அதை தயார் செய்து விட்டார்கள். ஆனால் இந்த மாநிலத்தில் ஏன் எடுக்க மாட்டீங்க? இங்க என்ன சிக்கல்னா ஒரே ஒரு சிக்கல் தாமா தங்கை. இங்க சாதி வாரிய கணக்கு எடுத்துட்டோம்னா, இன்ன சாதியில் இவ்வளவு பேர் தான் இருக்காங்கன்னு புள்ளி விவரம் சொல்லிட்டோம்னா தமிழ் சமூகம் விழித்துக் கொள்ளும். முடிச்சிருவாங்க. ஏன்னா எங்க மாவட்டத்துல எங்க ஆளுக்கு இத்தனை கோடி பேர் இருக்கிறோம், நீங்க மொத்தமே நீங்க 1,00,000 பேர் கூட இல்ல, நீ எப்படா அமைச்சரான, நீ எப்படா முதலமைச்சரான? அப்ப எங்களுக்கு இல்லாத தகுதி எல்லாரும் கேட்பான். இந்த வட மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நாங்க தான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்ல படையாட்சியாக என் படையாட்சி சகோதரன் கேட்பான், என் பறையர் சகோதரன் கேட்பான், தென் மாவட்டத்துல தெற்க தேவர் சமூகம் கேட்பான், கோனார் சமூகம் கேட்பான், எல்லா சமூகமும் கேட்பான். அப்ப கேட்கிறப்ப சிக்கல் வந்துடும். யாருக்கு சிக்கல் வரும்? இந்த மண்ணை நம்பி பிழைக்க வந்த தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ளாமல் இப்போது அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிக்கல் வந்துவிடும். எனவே மேல இருக்க பாஜகவே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் என்று சொன்னாலும் திமுக ஒருபோதும் எடுக்காது. அது எங்களுக்கு தெரியும். ஆனால் தொடர்ச்சியாக இந்த அழுத்தம் கொடுப்பதன் விளைவாக மக்களிடத்தில், வெகுஜன மக்களிடத்தில் இந்த புரிதலை ஏற்படுத்தி ஒரு அரசியல் போருக்கு அணியமாக்கி ஆட்சி மாற்றத்தின் வாயிலாக இதை நாங்கள் சாத்தியப்படுத்த விரும்புகிறோம். சொல்லுங்க மாட்டேன். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நம்ம அப்புறம் வருவோம். ஆனா 2021 நடத்த வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை இன்னும் நடத்தாம இருக்கேன், அது குறித்து என்ன சொல்ல வரீங்க? அதுதான் மாட்டங்க. அதுதான் இப்ப அதை எடுக்க போயிட்டோம்னா அதோட சேர்த்து இதையும் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம போன்ற எல்லாம் நீதிமன்றத்துக்கு போவோம். நீதிமன்றம் அதை அறிவுறுத்தும். ஏன் 2 செலவு ஒரே சென்செக்ஸ்ல நீங்க அதையும் சேர்த்து எடுத்துடலாம்லங்கிற ஒரு கேள்வி வரும். அது ஒரு காரணம். 2வது இயலாமை ஒரு காரணமா இருக்கலாம், அல்லது அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமை ஒரு காரணமா இருக்கலாம். இன்னும் பல அரசியல் காரணங்களாக இருக்கிறது. ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ, ஒரு சமூகத்தை இப்ப மக்கள் தொகை என்னன்னு தெரிஞ்சாதான் கொண்டு வருகின்ற திட்டங்களை, ஒதுக்குகின்ற நிதி ஆதாரத்தை அதற்கு ஏற்றாற் போல ஒதுக்க முடியும், ஒரு சரியான ஆட்சியை கொடுக்க முடியும். உண்மைதான். அது எவ்வளவு முக்கியமோ அதை விட 10 மடங்கு முக்கியமானது இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பு. நீங்க சொல்வதை போல அது ரொம்ப எளிமையாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா எங்க ஊரு திருப்பூர்ல தங்கை, நீங்க பாருங்க, ஒரு அரசு பேருந்துல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு டவுன் பஸ்ல ஏறி நின்றுட்டு கண்ணை மூடிட்டு காதுல கேட்டீங்கன்னா நீங்க திருப்பூர்ல இருக்கீங்களா, அது திரிபுரால இருக்கீங்களா, ராஜஸ்தான்ல இருக்கீங்களா உங்களுக்கு தெரியாது. 50 பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா 50 பேர்ல 45 பேர் இந்திக்காரன். எல்லாரும் வாயிலையும் பான்பராக் இருக்கு. எல்லாரும் முடி பிள்ளைங்க மாதிரி இந்த விளக்கமாறு பிஞ்சு போன மாதிரி மண்டையை வச்சுட்டு 45 பேர் நீங்க இந்திக்காரன். அப்ப எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கொங்கு மாவட்டத்துலதான் இந்திக்காரன் வந்துட்டானு பார்த்தா இல்லை. தஞ்சாவூர்ல கும்பகோணம் பக்கத்துல ஒரு கிராமத்துல நாத்து நடுக்கிற வேலையை இந்திக்காரன் செஞ்சுட்டு இருக்கான். அப்ப என்னன்னா, வருகிறவன் சும்மா போகல மாட்டாங்க. அவன் வாக்காளர் அடையாளத்தை வாங்கிடுறான், ஆதார் கார்டை மாத்திடுறான், ஓட்டர் ஐடி வாங்கிடுறான், ஓட்டுநர் உரிமம் வாங்கிடுறான். அப்ப இதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு சாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்து நமக்குள்ளாக இந்த இருக்கக்கூடிய இடஒதுக்கீடில் தொடங்கி அந்த கட்சிகள் சார்ந்த அந்த இடங்கள் வரை அத்தனையும் நாம் தமிழர்கள், தமிழ்நாட்டில் நாம் தான் உரிமைக்கு பாத்தியப்பட்டவர்கள்.
நாம் பங்கு போட்டுக் கொள்வதுதான் முறையானது. அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாயம் தேவை. இல்ல, நம்மளுடைய தமிழகத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய தமிழர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி சரியான பிழைப்பு தேடாம இருக்காங்க. அந்த ஒரு வாய்ப்பை வந்து அந்த வட இந்தியர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. கம்மி சம்பளமா இருந்தாலும் உழைச்சு சாப்பிடணும்னு அவங்க இங்க வந்துடுறாங்க. அப்ப நம்ம அவங்கள எப்படி குறை சொல்ல முடியும்? நம்ம தமிழர்கள் வந்து விழிப்படையில அப்படின்னு தானே சார் சொல்லணும். அம்மா, நீங்க இத வந்து நீங்க நாடுங்கிற வட்டத்துக்கு பெருசா போக வேண்டாமா தங்கை? நம்ம வீடுன்னு சுருக்கிப்போமே. இப்ப என் தங்கை நம்ம வீட்டுல வந்து ஒரு தம்பி இருக்கிறான்னு வச்சுக்கோமே, ஒரு அண்ணன் இருக்கிறான், அவன் தண்ணியை போட்டுட்டு போதையில சுத்திக்கிட்டு இருக்கிறான், வேலை வெட்டிக்கு போக மாட்டான் அப்படின்னா அவன் அப்படியே போனா போதுன்னு விட்டுட்டு நம்ம வந்து புதுசா ஒரு வடமாநில இருந்து ஒரு தம்பியை கூட்டு வந்து அவரும் தம்பி தானே, நம்ம தம்பியை வச்சுக்கோணும், நம்ம வீட்டுக்குள்ள வச்சுப்போமா? வச்சுக்க மாட்டோம் இல்லையா? அது போலதானே ஒரு நாடு எப்படி யோசிக்கணும், ஒரு அரசு ஒரு தாய் போலதானே யோசிக்கணும். அப்ப இந்த தமிழ் சமூகம் நீங்க சொல்வது உண்மைதான். மதியம் பின்னாடி போறான், காலையில 5 மணிக்கே போய் கட்டிங்க போட்டு குப்பரப்படுத்துறான், வேலைக்கு போக மாட்டான். திருப்பூர்ல ரொம்ப மோசம், பனியன் மேல அட்வான்ஸ் வாங்கிட்டு போய் குடிச்சு போட்டு படுத்துறான். இந்திக்காரன் தான் ஒழுங்கா வேலைக்கு வரான், நாங்க இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இதை சரி செய்ய வேண்டியது தாய் போல இருக்கின்ற தமிழக அரசின் வேலை தானே. நீங்க போன தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு சொன்னீங்களா இல்லையா? இந்த 4 ஆண்டு காலத்தில் நீங்கள் குறைத்த ஒரு கடையை திமுகவால் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு கடை, இந்த ஊர்ல இந்த கடையை நாங்க பூட்டிருக்கோமான்னு சொல்ல முடியுமா உங்களால? அப்ப நீங்கள் கடையை போயிட்டா எங்க போய் குடிக்க போனா ராஜா? எங்க போய் குடிக்க போனா? அண்ணன் தம்பி ஆமா போதையில தான் கிடக்குறான், வேலைக்கு போக மாட்டான். நீ கடையை போட்டுட்டா அவன் வேலைக்கு போவானா இல்லையா? அப்ப இதை செய்யாமல் இருந்து கொண்டு நீங்கள் வந்து திரும்ப திரும்ப நம்மையே குற்றம் சொல்லுவது அது தவறு. மக்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்களை வழிநடத்த வேண்டியது ஒரு நல்ல மேய்ப்பனுடைய கடமை. அந்த மேய்ப்பனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் தன் கடமையை ஒழுங்கா செஞ்சாருன்னா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அவர் செய்ய மாட்டார். அதற்குத்தான் மாற்று அரசியலை பேசுகின்ற நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இது திரு ஸ்டாலின் அவர்கள் செய்ய மாட்டார். இதை செய்வதற்கு ஒரே ஒருவன் தான் இருக்கிறான், அண்ணன் சீமான். எனவே இந்த ஆட்சி மாற்றம் தேவை என்று நாங்கள் வெகு தீவிரமாக இந்த வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். எதிர்கட்சியினரும் ரசிக்கும் அளவுக்கு ஒரு ரசிக்கத்தக்க ஒரு கருத்தை கூறி அது குறித்த விளக்கத்தையும் எங்களுக்காக உங்களுடைய நேரம் ஒதுக்கி ரொம்ப பொறுமையா சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாத்தங்க, ரொம்ப நன்றி.